அப்பா அம்மா வந்து இவர் பிறக்கும்போது அழகாக இருந்தால் சுந்தரன் பேர் வச்சுட்டாங்க. சுந்தரன் என்றால் அழகு. ஆனால் இப்போ பாருங்க, அழகு குறையாமல் இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று, தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைக்கும் பொழுது வயதும் கூடாது, இடம் பேசினால் 100 வயசுக்கு வரவும் மாட்டார். ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல வேண்டும். இந்த அரங்கத்தில் எவருக்காவது பிரச்சனை ஒன்று இருந்தால் நல்லி சரி கையை தூக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொக்கை முதல்ல தூக்கிறம்பா. எவரெல்லாம் பிரச்சனை கையை தூக்குங்க. நிறைய பேர் கையை தூக்கலையே. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று தெரிகின்றேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை மனிதனை வாழ வைப்பது பிரச்சனை மட்டும்தான் என்று உணர வேண்டும். பிரச்சனையற்ற மனிதன் இருக்க முடியாது. பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வதுதான் நம் கொடுத்த பெரிய சக்தி. அதற்காக நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன். இன்னொரு கேள்வி கேட்க அப்புறம் முடிச்சிடறேன். சொர்க்கம் நரகம், சொர்க்கம் உண்டு என்பவர்கள் மட்டும் கையை தூக்க வேண்டும். உண்மையில் சொர்க்கம் நரகம் என்பது உண்மை அல்ல. நான் பேசுவதை நீங்கள் ரசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பேசுவதை ரசிக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள். சொர்க்கமும் நரகமும் அந்த நொடியில் வாழ்வதுதான் வாழ்க்கையை தவிர, நான் கற்றது மொத்தம் இப்பொழுது 60 வருடம் என் இதயத்தை பணியாற்றி இந்த 61வது வருடம் உங்கள் முன்பு இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. கற்றதை உலக மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அதே சொற்கலிங்கம் இன்று வரை கடைபிடிப்பதால் மட்டும்தான் இன்று வரை நான் சொற்கலிங்கம் ஒரு மாத்திரை சாப்பிட்டதில்லை. அதை நீங்கள் சாப்பிடும்போது டாக்டர் கேட்டு சொல்லணும். ஸோ என்ன என்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றும் நான் 9வது மாடி இதயத்துறை தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு நான் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. புதுசாக வந்தால் சுந்தரத்துக்கு தெரியும், சரவணன் லிஃப்ட் மேன் சாஸ்திர லிஃப்ட்டில் வாங்க என்னார். ஏன்பா தொந்தரவு பண்ணுற, லிஃப்ட்டில் வாங்க சார், சீக்கிரம் மேலே போயிடலாமே என்னார். அதுதான் மேலே பண்ணா எல்லாம் சீக்கிரம் எனக்கு தெரியல. எதற்காக சொல்லுகின்றேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லி, இதுதான் உங்கள் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது கோடு. அந்த வாழ்க்கை என்ற நம் கையில் நம்பிக்கையில், தன்னம்பிக்கையை, மூட நம்பிக்கை அற்று, இதுதான் கருவறை, இதுதான் கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடம் கையில் இல்லை. இடையில் இருக்கின்ற வாழ்க்கையின் கையில். இந்த 3 மந்திரங்களை இங்கே நின்றிலிருந்து நன்றாக கடைப்பிடித்தால் தயவுசெய்து பாருங்கள், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இளைஞர்கள் பேசி கேட்க மாட்டேன்னா நீங்கள் பேசி தவறு தவிர்க்கவே முடியாது. நீங்கள் சம்பாதித்த பணத்தை சொக்கலிங்கத்திற்கு அப்பம் கட்ட வேண்டும். அதுக்காக சொல்லி நீங்கள் சம்பாதித்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து நம்மளை வாழ வைக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக சுந்தரம் பாடுபட்டு கொண்டிருப்பதற்காக அனைவர் சார்பிலும் அவருக்கு கைப்பற்றிய மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை செய்து இதை ரசித்து கேட்ட என் உறவினர் அனைவருக்குமே நன்றி. ஏன் உங்களை அனைவரும் உறவினர் என்று சொன்னேன் என்றால், ப்ளீஸ் கன்சிடர் all the friends as relatives and consider all relatives as friends. There will never be any dispute. நேற்று என்பது வளர்ந்த பானை, நாளை என்று மனிதன் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வெயில் என்று உறவினரை ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் வரை சொற்களிக்கிற வாழ்க்கை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.